அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரவு நேரத்தில் தூங்கி காலையில் எழும் பொழுது தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு பகுதிகளும் 300 சில்லற மூட்டு பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு மூட்டு பகுதிகளும் எழும்போது ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்தால் அதற்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாக தானம் தர்மம் செய்வது கடமையாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னது, நம்ம ஒவ்வொரு நாளும் தான தர்மம் செய்யணுமா என்றா கவலைப்பட வேணாம். ஏன்னா வெறுமனே காசு பணங்கள் மூலமாக தான் தானம் தர்மம் செய்வது என்பது கிடையாது. அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு உணர்த்தவும் செய்கிறாங்க. யஅதிலு பைன இஸ்னைனி, 2 நபர்களுக்கு மத்தியில் பக்க சார்புகள் இல்லாமல் நீதமாக நடந்து கொள்வது, நீதம் செலுத்துவதும் தான தர்மம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக, ஒரு நபர் வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுகிறார் அல்லது அந்த வாகனத்தை ஏதாவது ஒரு பழுதின் காரணமாக இயக்குவதற்கு சிரமப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த வாகனத்தை ஏற்றி விடுவதற்கு அந்த வாகனத்திற்காக வேண்டிய உதவி செய்வதும் தான தர்மம் தான். அடுத்து, ஒரு வியாபாரி தன்னுடைய வாகனத்தில் அந்த பொருட்களை ஏற்றுவதற்கு சிரமப்படுகிற வியாபாரியோ மற்ற நபர்களோ பொருட்களை ஏற்றுவதற்கு சிரமப்படுகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த பொருட்களை வாகனத்தில் ஏற்றி விடுவதும் தான தர்மம் தான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது தான தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக, தொழுகுவதற்காக வேண்டி பள்ளி வாசலின் பக்கம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளும், நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம் அல்லவா, அதில் எடுத்து வைக்கக்கூடிய தொழுகைக்காண்டி நம்ம செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு எட்டுகளும் தான தர்மம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு போகக்கூடிய நேரத்தில் பாதைகளில் பொது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய, நோவினை தரக்கூடிய எந்த ஒரு பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருட்களை அகற்றுவதும் தான தர்மம் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதும் தான தர்மம். வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் செலவழிப்பது தான தர்மங்கள் அல்ல.